சர்வேஷ் என்னோட ஹஸ்பண்டுங்கிறத மறந்துடாத. யூ ஸ்டார்ட். இந்த 2 வருடத்தில் தனக்காக வேதிகா வேறு ஒருவரிடம் சண்டை போடுவதை முதல் முறையாக சர்வேஷ் பார்க்கிறான். வேதிகா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் தெரியுது. நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் நம்மளை விட்டுட்டு போற பேட்டர்ன்ஸ் இதில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸில் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. சும்மா வெட்டி பேச்சு தான். ஒன்று சொல்லு, கம்பெனி எப்படி காப்பாற்ற போற? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போற மிஸ்டர் சர்வேஷ்? வேதிகா, நான் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் பைபேக் பண்ணலான்னு இருக்கேன். பிரில்லியன்ட் ஐடியா. என்ன நினைச்சிட்டு இருக்க சர்வேஷ்? இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைச்சியா? சர்வேஷ், நம்ம கிட்ட அவ்வளவு ஃபண்ட்ஸ் எங்க இருக்கு? ஓகே, லெட் மீ மேக் அ கால். சர்வேஷ் தனது போனில் ஒரு நம்பரை எடுத்து கால் செய்தான். அவன் போனில் பேசியதை கேட்டு வேதிகா மட்டுமல்ல, அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தனர். கார்த்திக்கும் கிஷோரும் வாயை பிளந்து சர்வேஷை பார்த்தனர். யா மிஸ்டர் ரத்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேளுங்க. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.